ஹாய் கைஸ், நம்ம போன கிளாஸில் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்தோம். ஸோ ரிஜிட் பாடிஸ் பற்றி பார்த்துருந்தோம், டிஃபார்மபிள் பாடிஸ், அப்புறம் எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி. ஸோ இந்த 4 டாபிக்ஸ் வந்து நம்ம மெயினாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எது ஃபஸ்ட் பார்க்க போகிறோன்னா, எதனால வந்து எலாஸ்டிசிட்டி காஸ் ஆகுது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லைக் காஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் ரீசன் ஃபார் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் செப்பரேட்டாக இங்கே போர்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹெட்டிங் போட்டுக்கலாம். ஹெட்டிங் வந்துட்டு ரீசன் ஃபார் எலாஸ்டிசிட்டி. ஓகே, ஸோ எதனால எலாஸ்டிசிட்டி வந்து இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவலாக கன்சிடர் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளே நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு அயர்ன் ராட். ஸோ இதுதான் நம்மளோட அயர்ன் ராட்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்கும் இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளிசிட்டி பர்பஸஸ்க்கு நான் வந்து ஒரு அயர்ன் ராட், இரும்பு ராட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எனி ஆப்ஜெக்ட் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து லைக் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்னால தானே அது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சும்மா சர்க்கிள்ஸாக இப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அயர்ன் ராடுக்குள்ளே நிறையா ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அயர்ன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டமோட பேர் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த ஆட்டம் பி, சி, அந்த மாதிரி. இங்கே நான் சும்மா வந்து ஒரு 10 தான் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக நிறையா மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் ஒரு எனி சாலிட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் இந்த ராடை வந்து நீங்கள் சும்மா ஒரு இடத்துல அப்படியே பிளேஸ் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து எதுவும் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் இழுக்கலாம் இல்லை இது. ஓகே, ஸோ இந்த கேஸில் என்ன இருக்குன்னா, ராட் இஸ் இன் ஈக்குவலிபிரியம் தானே சொல்லுவோம். ஸோ ராட் இஸ் இன் ஈக்குவலிபிரியம். ஸோ ஈக்குவலிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0 தானே. இந்த ராட் மேலே எந்த எக்ஸ்டர்னல் நெட் ஃபோர்ஸுமே இல்லை. ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. நெட் இஸ் ஈக்குவல் டு 0. எந்த எக்ஸ்டர்னலும் நம்ம எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணல. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் நீங்கள் இந்த மாலிக்யூல் ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏவோட ஒரு ஒரு டயக்ராம் மாதிரி நம்ம வரையலாம். ஸோ ராட் இஸ் இன் ஈக்குவலிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் அந்த ராட் வந்து 0. ஸோ அதே மாதிரி இந்த ஆட்டம், இந்த ராடுக்குள்ளே இருக்கிற ஆட்டமை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா இந்த ஆட்டம்க்கும் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0 தானே. எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஆட்டம் மேலே நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்ல. ஸோ அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து லைக் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ ஆக்சுவலி நெட் ஃபோர்ஸ் வந்து ஆட்டமே வந்து 0 தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பி ஆட்டம் வந்து இந்த ஏ ஆட்டம் வந்து இப்படி பிடிச்சி இழுக்குதுன்னு வச்சுக்கோங்க, எஃப்ஏபி. இது வந்து ஆட்டம்க்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ். ஓகேயா? ஸோ இந்த ஏ ஆட்டமை இந்த பி ஆட்டம் வந்து எஃப்ஏபி ஃபோர்ஸால் இழுக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏ ஆட்டம் மேலே இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். லைக் எது வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்குது, ஆட்டம் டி. இங்கே ஆட்டம் இ இருக்கலாம். அது மாதிரி இது சுற்றி போகிற நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது இந்த ராடில். ஸோ இந்த ஆட்டம் மேலே ஆட்டம் ஏ மேலே நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கும். நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் 2 ஃபோர்ஸஸ் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸஸோட அடிஷன், வெக்டர் அடிஷன், இந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வெக்டோரியலாக இந்த ஆட்டம் ஏல நெட் ஃபோர்ஸ் உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து எந்த கண்டிஷனில், இந்த ராடில் நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணாத கண்டிஷனில் இது வந்து நீங்கள் ட்ரூன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து நம்ம ஒரு ஆட்டமுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆட்டம்ஸ்க்குமே வந்து ஆட்டம் ஏ, ஆட்டம் பி, ஆட்டம் சி, இந்த ராடோட எல்லா ஆட்டம்ஸ்க்குமே வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0 தான். ஸோ அதனால தான் ஆஸ் அ ஹோல் வந்து அந்த ராடு வந்து மூவ் ஆகாமல் இருக்குது. ராடு வந்து அப்படியே இருக்குது, எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாமல். ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகளுக்குமே எஃப் நெட் 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம், அசியூம் பண்ணலாம். ஸோ அண்டியா இந்த எக்ஸாம்பிளில் லெட்ஸே இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த 2 ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சும்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ ஆல் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் are in equilibrium. Yeah. ஸோ இண்டிவிஜுவலாக எல்லா ஆட்டம்ஸுமே வந்து ஈக்குலிபிரியமாக இருக்குது. ஸோ அஸ் அ ஹோல் இந்த ராடுமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது, நம்ம எக்ஸ்டர்னலாக தான் எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணாத கேஸில். இப்போது நீங்கள் செகண்ட் கேஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறோம், இதே ராடை நம்ம ஒரு ஃபோர்ஸால் இழுக்க போகிறோம். ஓகேயா?
ஸோ நம்மளோட சேம் அயன் ராட் அதே ஆட்டம் ஏ, ஆட்டம் பி, ஆட்டம் சி அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் இந்த கேஸில் நம்ம இது ஒரு ஃபோர்ஸ் வச்சு இழுக்க போகிறோம். இந்த சைடில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ராடோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ இதுதான் நீங்கள் இனிஷியலாக அப்ளை பண்ணும்போது இப்படி இருக்குது. நீங்கள் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ராடோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ராட் வந்து இவ்வளோ எலாங்கேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டம் ஏ இங்கே இருக்குது, ஆட்டம் பி வந்து இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட்டம் சி இங்கே. ஓகேவா? இனிஷியலாக ஆட்டம் ஏ இங்கே, பி இங்கே இருந்தது, சி வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து ஆட்டம் ஏ இங்கே, பி அண்ட் சி இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த ராடை வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் பிடிச்சி இழுத்துருக்கீங்க. இந்த டிஸ்டன்ஸே ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ். அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது ராடோட லென்த் வந்து மாறப்போகுது தானே. இது வந்து நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் காசஸ் டிஃபார்மேஷன். ஸோ நீங்கள் இந்த ஃபோர்ஸை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ராடோட லென்த் வந்து ஒய் யூனிட்ஸால் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த லென்த்து சேஞ்ச் ஆகிறதுனால இதுக்கு உள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ இனிஷியலாக ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இதை எக்ஸ்ட்ரா இந்த ஓவராலாக இந்த ராடை வந்து ஒய்யாக நீங்கள் ஒய் லென்த்தால் நீங்கள் எலாங்கேட் பண்ணதுனால இப்போ ஏ ஆட்டமுக்கும் பி ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக இருக்காது, மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாச்சும் ஏ ஆர் பி வேறு ஏதாச்சும் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பேசிக்கலி எக்ஸ் அண்ட் ஏ வந்து ஈக்குவல் கிடையாது. பேசிக்கலி ஏ வந்து எக்ஸோட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆர் பேசிக்கலி ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ். இனிஷியலாக ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் நீங்கள் இந்த ராடை இழுத்ததுக்கப்புறம் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இதனால என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் நம்ம ஏயோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி அதோட ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இனிஷியல் நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஸோ அதனால நம்ம ஏ ஆட்டம் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்குதுன்னு சொல்ல முடியும். பட் இந்த கேஸில் இப்போ நீங்கள் அதே ஏயோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா ஏக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்காது. ஏன்னா இப்போ வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் மாறி இருக்கு. ஸோ லைக் ஏக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் வேற பொசிஷனுக்கு போயிருக்கு ஃபர்ஸ்ட் கேஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ஏ ஆட்டம்ல எல்லா ஃபோர்ஸஸையும் நம்ம வரைஞ்சோம்னா இந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம வெக்டோரியல ஆட் பண்ணும்போது ஏல நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்காது. நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்காது. ஏன்னா எசென்ஷியலி இந்த ராடோட லென்த்தே நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ராடை வந்து பிடிச்சி இழுத்து இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ராடை வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து திருப்பியும் அதோட பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணும்ல. ஏன் அது திருப்பியும் அந்த பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணுதுன்னா இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ்க்கு நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இல்லை. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் லென்த் எலாங்கேஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, ரைட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ எசென்ஷியலி என்ன ஆகும்னா எல்லா ஆட்டம்ஸ்க்குமே வந்து ஒரு நெட் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணீங்கன்னா, ஒன் செகண்ட், சாரி ஒரு சின்ன இன்டரப்ஷன். ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம், நெட் ஃபோர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ்க்கு நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்காது இந்த செகண்ட் கேஸில். ஏன்னா நீங்கள் ராடை வந்து எலாங்கேட் பண்ணியிருக்கீங்க, பிடிச்சி இழுத்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி எல்லா ஆட்டமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்காது. நெட் ஃபோர்ஸ் 0வா இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டம் வந்து மூவ் ஆகும், ஆக்சலரேட் ஆகும்ல. ஸோ அந்த ஃபினாமினால தான் எலாஸ்டிசிட்டியே வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி எசென்ஷியலி. இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ்க்கு நெட் ஃபோர்ஸ் 0வாக இல்லாததுனால அந்த ஆட்டம்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து ஒரிஜினல் பொசிஷனை வந்து நோக்கி இருக்கும். ஸோ அதுதான் வந்து லைக் ரீசன் ஃபார் எலாஸ்டிசிட்டி. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, இந்த கேஸில் இந்த ஃபோர்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ராட் tries to regain equilibrium. நீங்கள் இந்த ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ராடை வந்து இந்த பொசிஷனுக்கு திருப்பியும் வர ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த கேஸில் எஃப் நெட் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ். அது திருப்பியும் வரும்போது, அதாவது நீங்கள் இந்த ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர வரைக்கும் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸில் நெட் ஃபோர்ஸ் வந்து 0 கிடையாது. அதாவது நெட் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நெட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த எலாஸ்டிசிட்டி வந்து காஸ் ஆகுது. ஸோ ஆல் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் are not in equilibrium.
ஓகே. ஸோ இதனால தான் வந்து எலாஸ்டிசிட்டி காஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ட் அனதர் திங், இதை வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், ஃபோர்ஸஸ் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம்ல ஆஸ் யூஷுவல், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸஸ். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த கேஸில் நீங்கள் வந்து அகெயின் ஃபோர்ஸஸ் இப்போ நம்ம இந்த ராடில் வந்து 2 ஃபோர்ஸஸ் மெயினாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராடை வந்து இந்த செகண்ட் கேஸில் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு எஃப் ஃபோர்ஸோட தான் நம்ம வந்து இதை பிடிச்சி இழுக்கிறோம். ஸோ இந்த கேஸில் எஃப் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எஃப் வந்துட்டு எக்ஸ்டர்னல். பட் இந்த இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ், இந்த ராடோட கான்ஸ்டிடியூவன்ட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, இந்த ஏ பி சி, ஸோ இந்த ஃபோர்ஸஸ், இந்த ஏ மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்ஸு அண்ட் பி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ், இந்த ஃபோர்ஸஸ்லாம் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸ். இன்டர்னல் ஃபோர்ஸஸ். இந்த எஃப் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த கேஸில். ஸோ இதுவும் வந்து நீங்கள் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஸில் ஆக்சுவலாக எதனால வந்து அந்த ராடு வந்து அதோட ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வருது, இந்த ஃபோர்ஸஸ், இந்த ஆட்டம் ஏ, இந்த ஆட்டம் பி, இந்த ஆட்டம் சி, இந்த ஆட்டம்ஸ் மேலே நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இல்லாததுனால அது வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணுது. ஸோ எசென்ஷியலி நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த எலாஸ்டிசிட்டி வந்து இந்த இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால தான் காஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பாயிண்டாக எழுதிக்கலாம். எலாஸ்டிசிட்டி is a result of internal restoring forces. ஓகே. ஸோ இப்போ இந்த ஏ மேலே இருக்கிற ஃபோர்ஸஸ், இந்த பி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ், இதெல்லாம் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸ். இந்த இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால தான் அந்த ராடு வந்து திருப்பியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணுது. ஸோ இந்த இன்டர்னல் ஃபோர்ஸஸ் தான் எசென்ஷியலி காஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியே. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எலாஸ்டிசிட்டி இஸ் a result of internal restoring. இன்டர்னல் வந்து சின்ஸ் லைக் ஏபிசி இதெல்லாம் வந்து இன்டர்னல் ஆட்டம்ஸ், அந்த ராடுக்குள்ள இருக்கிற கான்ஸ்டிடியூண்ட் ஆட்டம்ஸ், அதனால தான் இன்டர்னல். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ், ரீஸ்டோரிங்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வருது. ஸோ அதுதான் வந்து ரீஸ்டோரிங் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ எலாஸ்டிசிட்டி வந்து இந்த இன்டர்னல் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ்னால தான் வந்து காஸ் ஆகுது. ஸோ அதுதான் இந்த லைனோட மீனிங். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் எலாஸ்டிசிட்டி வந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன